ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கி நம்புறேன். ஸோ இன்னைக்கு எதை பத்தி உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்ஸ்டாகிராம்ல சொல்லியிருந்தேன். ஸோ என்னோட வரலாறு, அதாவது பாடி பில்டிங்கோட வரலாறு சொல்றேன்னு சொல்லி, ஸோ சின்னதாக நான் சொல்றேன். எவ்வளோ மேக்ஸிமம் உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம சின்னதாக எவ்வளோ கூட சுருக்கமாக முடிக்கிறேன். ஓகேவா? ஸோ எவ்ரிடே, அதாவது உங்களுக்கு இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவைப்பட்டா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லையா விட்டுருங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இப்படிலாம் நடந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இந்த காதல வாங்கி இந்த காதல வழக்கம் போல எப்பவுமே ஒரு விஷயத்த எப்படி சொல்றதுன்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயத்த அடிபட்டு அனுபவப்பட்டு சொல்லுவாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா நம்ம வயசுல இருக்கும்போதோ ஒரு நம்ம அதுல அந்த ஃபீல்டுல இருக்கும்போதோ அதுல பட அந்த மாதிரி 1000 பேரை பார்த்துருக்கேன், போட நீ அப்படி ஆயிட்டனா எல்லாருமே அப்படி ஆயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் போட அப்படின்ட்டு. சோ ஏத்துக்கிட்டு அதை ஓகே இப்படி எல்லாம் இருக்கோ அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது. ஏன்னா அந்த விஷயம் ஒண்ணு வரும்போது நீங்க தப்பிச்சுக்கலாம். ஓகேவா? சோ பாடி பில்டிங் பண்றதெல்லாம் மேட்டரே கிடையாது. பாடி பில்டிங் நம்ம காம்படிஷன் பண்றோம், யாராச்சும் ஒரு நல்ல ஒரு மாஸ்டர் கிடைச்சா அவங்கள்ட்ட போய் பண்றோம். ஓகே, பண்ணலாம். தமிழ்நாடு பண்ணலாம், இந்தியா பண்ணலாம், வேர்ல்டு பண்ணலாம், ஏசியா பண்ணலாம், டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் ஆல் இன் ஆல் எல்லா காம்படிஷனுமே பண்ணலாம். பாடி பில்டிங்ல ஒரு நல்ல ஒரு மாஸ்டர் கிடைச்சா. ஓகேவா? சோ ஓகே, மாஸ்டர் கிடைச்சாச்சு, நீங்களும் பாடி பில்டர் ஆயாச்சு. ஓகே, பாடி பில்டிங் யார் பண்ணுவா நீங்க நினைக்கிறீங்க? ஒரு வசதியான பண்ணுவானா? வாய்ப்பே இல்லை. வசதியானவங்க பாத்தீங்கன்னா, அதாவது அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ சிவியரா தன்னோட உடம்ப வருத்தி, அவ்வளோ உப்பு இல்லாம சப்பு இல்லாம ஒரு மசாலா இல்லாம எல்லாம் சாப்பிட்டு இப்படிலாம் ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்றது கம்மி. ஓகேவா? ஒரு போரான ஃபேமிலியில இருந்தா இது எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கி தான் உடம்புக்கு ப்ராப்ளமா வரும், இது ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும் தெரிஞ்சும் இதுல இறங்கி சாதிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? சோ இதுல என்ன ப்ராப்ளம்? ஓகே, பாடி பில்டிங் பண்றோம், நம்ம பெருசா ஷோல்டர்ஸ் வச்சிருக்கோம், 4 பேர் போட்டோ எடுக்கிறாங்க. ஓகே மாஸ்டர், சூப்பர் மாஸ்டர், என்ன ரெடி பண்ணுங்க, ஓகே எல்லாம் ஓகே. பாடி பில்டிங் ஆகி அப்போதைக்கு ஃபார்ம்ல இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கவே இருக்காது. ஏன்னா உங்க மசில்ல இருந்து, உங்க பாடியில இருந்து, உங்க போன்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆல் இன் ஒன் உங்களோட அது கூட எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பின்வரும் நாட்களில் பாடி பில்டிங் நீ பண்ணணும்னா மணி எங்கிருந்து ஏர்ன் பண்ணுவ? ட்ரைனரா இருப்ப. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ரைனரா இருப்ப. ட்ரைனரா இருந்து தான் நீ ஏர்ன் பண்ணுவ. சொந்த காசுல உன்னால மேக்சிமம் 2 புரோட்டீன் வாங்க முடியாது. ஒரு ட்ரைனரா ஒரு மாசம் 12,000 ரூபாய் 15,000 ரூபாய் பிடி எடுத்தா ஒரு 30,000 வச்சுக்கோ, ஒரு 25,000 ரூபாய் வச்சுக்கோ. ஓகே, அப்படி நீ தனியா வெளியூர்ல ஒரு சிட்டி, பெரிய பெரிய சிட்டியில போய் வேலை பார்த்தா தான் அந்த பிடிங்கிறது, அந்த ஜிம்மோட ஒரு மேக்சிமம் ஒரு 15,000 ரூபாய் சம்பளம், ஒரு 18,000 ரூபாய் சம்பளம், 20,000 சம்பளங்கிறது ஒரு பெரிய பெரிய சிட்டி. அந்த மாதிரி இடத்துல நீ போய் வேலை செஞ்சாதான் கிடைக்கும். ஒரு கிராமத்துல இருந்து நீ கிளம்பி போற, ஒரு சென்னைக்கு வச்சுக்கோ, சென்னைக்கு போற, ஒரு காம்படிஷன் ஒரு ஜிம்ல ஜாயின் பண்ற, ஒரு ட்ரைனரா ஜாயின் பண்ற. அதுக்கு முன்னாடி நீ ட்ரைனர்னு ப்ரூவ் பண்றதுக்கு விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு லோக்கல் காம்படிஷன் ஊர்ல இருந்தே பண்ணிருக்கணும். ஓகே, அங்க போற, வீட்டு வாடகை எடுக்கணும், அதுக்கு பெட்ரோல், வண்டி இருக்கணும், பெட்ரோல், அதெல்லாம் தாண்டி நீயே சமைக்கணும், நீயே துமிக்கணும், ஒரு இடத்துல தங்கி. ஓகே, இவ்வளவு கஷ்டமும் பண்ணி நீ காம்படிஷன் பண்ற. ஓகேவா? உனக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்ன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இது பொறுமை இருந்தா மட்டும் கேளுங்க, பொறுமை இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஓகேவா? பாடி பில்டிங்க்கு நீ மணி எங்க இருந்து ஏர்ன் பண்ணுவ? அதுதான் சொன்னேன். ஒன்னு ட்ரைனர் ஜாப், இல்லைன்னா உன்னோட ஃபார்ம் பார்த்து உன்கிட்ட 4 பேர் வெயிட் லாஸ் பண்றதுக்கு, இல்ல ஒரு ரெடி ஆகிறதுக்கு நீ என்ன பண்ணுவ? மெடிசன்ல எப்படியா இருந்தாலுமே சும்மா வாங்கி கொடுக்க மாட்டேன். இதுதான் உண்மை. நானுமே பாத்தீங்கன்னா சும்மா வாங்கி கொடுக்க மாட்டேன். இப்ப பர்டிகுலரா பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இல்ல, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு மெடிசனுக்கு ஒரு 200 ரூபாய் இல்ல 300 ரூபாய் இந்த மாதிரி வச்சு விற்பாங்க. எனக்கு தெரிஞ்சு விற்பாங்க. நான் பாத்தீங்கன்னா ஹையஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு மெடிசனுக்கு 500 ரூபாய் வரைக்கும் வச்சு வித்துருக்கேன். ஓகேங்களா? பாடி பில்டிங் பண்றப்ப அதிகபட்ச. ஓகேவா?
ஸோ என்னடா அவன் ஓப்பனா சொல்றானே நினைச்சா இதுதான் உண்மை. ஒரு பாடி பில்டர் வந்து எங்கிருந்து பணம், எப்படி பணக்காரனா இல்ல அக்கௌண்ட்ல அப்பா அம்மா பணம் போட்டுக்கிட்டே இருப்பாங்களா? புரியல. பணம் எங்க இருந்து கிடைக்கும்? உங்களை மாதிரி யாருக்காச்சும் ஏதாச்சும் மெடிசன் வாங்கி கொடுத்து இல்ல ஒரு வெயிட் லாஸ் பண்ண வச்சு உங்களை ஒரு நான் மாஸ்டரா உங்களுக்கு மாசம் மாசம் மந்த்லி நீங்க எனக்கு கொடுக்குற காசை வச்சுதான் நான் வந்து ஒரு பாடி பில்டரா என்ன வந்து ஒரு 10 பேருக்கு ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு தமிழ்நாடு ஒரு காம்படிஷன் பண்ண முடியும். நான் யாருன்னு எனக்கு ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு பணம் வேணும். இல்ல ஸ்பான்சர் ஜிம்ல யாருன்னா ஒருத்தர் 2 பேர் ஃபுல்லா பண்ண மாட்டாங்க, ஒரு புரோட்டீன் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படி இப்படி பண்ணி ஓகே, நீ வயசுல பாடி பில்டர் ஆகி காம்படிஷன் பண்ணி தமிழ்நாடுலாம் விளையாட ஓகே. நெக்ஸ்ட் நீ எங்க தெரியுமா மாட்டுவ? எங்க மாட்டுவ தெரியுமா? மெயினா நீ வந்து எங்க மாற்ற இடம் தெரியுமா? ஃபியூச்சர் கரெக்டா மாட்டிப்ப. எப்படியா இருந்தாலும் உனக்கு பொண்ணு தர மாட்டான். நீ ட்ரைனரா இருக்கிறதுனால, ஒரு ஜிம் ட்ரைனர்ன்றதுனால உனக்கு எவனும் பொண்ணு தர மாட்டான். இப்ப பொண்ணு தேடி நீ போன அப்படின்னா மாப்பிள்ள என்ன வேலை பார்க்கறானோ ஜிம்ல ட்ரைனர்னு சொன்னா செருப்பு கழட்டி அடிப்பாங்க. சரியா? இதுதான் உண்மை. இவன்னா வந்து இல்ல சொன்னா செருப்பு கழட்டி அவன் அடிங்க. இதுதான் உண்மை. ஃபேக்ட பேசணும். சரியா? சும்மா வந்து ஏதோ வீடியோ காண்டியோ இல்ல அப்படி காண்டி இதுக்காண்டி அதுக்காண்டி பேசக்கூடாது. ஓகேவா? உண்மையை சொல்லிடணும். லவ் பண்ணுவேன் கண்டிப்பா. உன் உடம்ப பார்த்து ஏதாச்சும் ஒரு பெண்கள் வந்து லவ் பண்றதோ ஏதோ ஓகே இருக்கும். கண்டிப்பா இல்லாமலாம் இருக்காது. லவ் மேரேஜ் தவிர கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இல்ல, வேர்ல்ட்லயே உலகத்திலே பாடி பில்டர்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் 100%ல 1% தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. மிச்ச 99% பாடி பில்டருக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான். நல்லா பைசப்ஸ் வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு பொண்ணு உசார் பண்றாங்க. ஓகேவா? அப்ப நானுமே பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான். உடம்பு காமிச்சுதான் வந்து நல்லா பெருசா இருக்கும்போது தான் ஒருத்தி லவ் பண்ணேன், அவளையே கல்யாணம் பண்ண வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரிதான். ஸோ இந்த மாதிரிதான் உங்க லைஃப் போகும். அப்போ வந்து எங்க மாட்டிப்பீங்க? அப்ப ஃபார்ம்ல இருந்தோம் எல்லாம் பண்ணோம் ஓகே. அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு பாடி பில்டர் உருவாகிட்டே இருப்பான்ல, எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. எப்பவுமே நீ வந்து ஃபார்ம்லயே இருக்க முடியாது. ஓகேவா? மெடிசன் நீ போட்டுக்கிட்டே இருந்தா உன் கிட்னி, லிவர், ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். அதுக்குன்னு கொஞ்சம் ரெஸ்ட் எல்லாம் விடணும். அதெல்லாம் பார்க்கணும். அதுக்குள்ளேயே வந்து நீ ஃபேமிலியெல்லாம் ஒன்னும் மதிக்கவே மாட்டானுங்க. நீ உடம்பா இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் ஐயோ அப்பான்னு போட்டோ எடுப்பானுங்க, அண்ணா அம்மானுங்க, காலில் விழுவானுங்க, நீ தான் என் தெய்வம் அம்மானுங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். நைஸா இவ்வளோ உன்னை நைஸ் பண்ணுமோ நைஸ் பண்ணி நீ பேசாம நீ ஒரு வார்த்தை எதனா கோச்சிக்கிட்டா வந்து அழுவானுங்க, நடிப்பானுங்க அப்படியே. அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் நான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணி அவங்கவுங்க காரியம் முடிஞ்சுன்னா அப்படியே பட ஏதாவது சொல்லி கொடுத்தாச்சே நான் பாடி பில்டர் ஆயிட்டேன், அப்புறம் நீ மயிறு பட அப்படின்ட்டு போயிடுவானுங்க. ஓகேவா? இது மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்து கடைசியா நீ வந்து கல்யாணம் ஆகுச்சுன்னு வச்சுக்கோ, அங்க மாட்டிப்ப. என்னன்னு ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு உன்னால என்ன வேலை பார்ப்ப? நீ ட்ரைனரா இருந்து பாடி பில்டரா இருந்தே பழகிட்ட. ஒரு இடத்துக்கு வேலைக்கும் போக முடியாது. ஏன்னா நம்ம வந்து வெயிட் தூக்கத்தை தவிர வேற ஒன்றும் தெரியாது. முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வெயிட் தூக்குருவேன், அந்த டக்குன்னு ஏதாச்சும் ஒரு பொருளை புரியணும் டக்கான்னு தூக்குருவேன். அது என்ன மோடி முட்டி மாதிரி, எப்படி சொல்றது, மோடி முட்டின்னு சொல்லுவாங்க. என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, அது முந்திரி கொட்டை மாதிரி இது பண்ற ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. வெயிட் தூக்கினாலே என்னமோ சொல்லுவாங்க. ஓகே, அது விடுவேன். ஓகேவா? ஸோ இந்த ட்ரைனர் ஜாப்பை தவிர, இந்த பாடி பில்டிங்கை தவிர, ஒருத்தனுக்கு சொல்லி கொடுக்க தவிர மிச்சம் யாருக்கும் பெருசா எதுவும் அவ்வளவுக்கு தெரியாது. ஓகேவா? அப்ப நீ என்ன பண்ணுவ? பெருசா வந்து ஏர்ன் பண்ண முடியாது. சொந்த வீடா இருந்தா நீ தப்பிச்சுப்ப. ஓகேவா? சொந்த வீடா இருந்தா தப்பிச்சுப்ப. இல்லையா இப்ப கல்யாணம் ஆகல, நம்ம வந்து ஒரு பெரிய சிட்டில போய் தனியா தங்கி ஒர்க் பண்ணி ட்ரைனரா இருந்தோம், பாடி பில்டிங் எல்லாமே பண்ணோம். ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சு, ஊர்ல தான் போய் செட்டில் ஆகும், வேற வழி கிடையாது. சென்னையில செட்டில் ஆகணும்னா நீ வந்து மேக்சிமம் ஒரு ட்ரைனர் ஜாப்புக்கே நீ கல்யாணம் ஆகி நீ போறன்னா உனக்கு வந்து ஒரு மிஞ்சி போனா ஒரு மந்த் எண்டு சிக்கனமா செலவு பண்ணா கூட ஒரு 25,000 ரூபாய் ஆயிடும். ஓகேவா? ஃபேமிலியை பார்க்க முடியாது, குழந்தை போறதுச்சுன்னா மாட்டிப்ப, எல்லா சிக்கலையும் நீ சந்திக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் உள்ள இன்னொரு விஷயத்த வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து
இதை வந்து கண்டினியூ பண்றேன். ஏன்னா இது வந்து ஸ்டோரியா வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த சைடு எஃபெக்ட்லாம் எப்போ வரும்ன்றதை வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். டாடா பாய்.